எப்படி ஓட்டுறான் பாருங்க அவன், ஜாலியாக அவங்க அப்பா ஓட்டுற ரோடு மாதிரி. ரெக்கார்ட் பண்ணவும் பயமாக இருக்குது, இருந்தாலும் கேப்சர் பண்ணி காட்டணுன்னு வேறு தோணுது. என் லைஃப்பில் இப்படி ஒரு ஒஸ்ட் ஹைவேஸை பார்த்ததே கிடையாது. மார்னிங் கைஸ், எல்லாத்துக்கும் வந்து டே 2 குட் மார்னிங். சொல்றது அவ்வளோ வரான் 4:30 மணிக்கு வரான், 5 மணிக்கு கிளம்பி 7 மணிக்கு 8 மணிக்கு வாடான்னா 5 மணிக்கு கிளம்பி நான் நைட் 4:30 மணிக்கு வரான். ப்ரோ தான் நம்மளோட ட்ரோன் பைலட்டு. அதான் வரும்போதே சம்பவம் செஞ்சுட்டு தான் வந்திருக்கானுங்க. இங்கே பாருங்க, ஏதோ ஒரு காரக்காரன் வந்து அணைச்சி டாப் பாக்ஸ் தனியாக கலந்து போய் உடஞ்சி சம்பவம்லாம் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து டே 2, இன்னும் சரியான ஸ்லீப் இல்லை. நெக்ஸ்ட் வந்து இங்கே எந்த நேரம் ஜாக் ஃபால்ஸ் போயிட்டு ஷிமோகா ஜாக் ஃபால்ஸ், முருடேஸ்வரில் சன்செட் பார்த்துட்டு கோகர்னால ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ நான் தங்கின இந்த ஹோட்டலுக்கு வெளியே இந்த ஹோட்டலுக்குள்ள தங்கணும். ஸோ இங்கே தான் சாப்பிட்ருவோம். ஸோ நான் வந்து 2 இட்லி ஒரு வடை சொல்லியிருக்கேன். பொங்கல் கண்டிப்பாக சாப்பிட போகிறது கிடையாது. எங்கள் ஆளுக்கு எவ்வளோ ஒரு பெருந்தன்மையான மனசு, வந்து இட்லியை அவர் கொடுத்துட்டான். அந்த மனசு தாங்க கடவுள். ஸோ கைஸ், டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வந்து 8:30 ஆகிடுச்சு. ஸோ ப்ரோ வந்துட்டார். ஹே ஸ்ரீராம். எல்லாருமே வந்து லைனாக கனெக்டாக இருக்கும். நிறைய ரைடர்ஸ் போகிறாங்க பாருங்கள், நிறைய பேர் போகிறாங்க. காலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 செட் குரூப்பாச்சும் நாங்கள் பார்த்துருப்போம். ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல நான் ஒரு இடத்துல லாஸ்ட் டைம் நான் 2020 கோவா வரும்போது, 2019 சம்திங், நான் அப்போ கோவா வரும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பேன். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம். இதே டைமில் தான் அப்போ எடுத்தது. நான் அந்த பிக்சரை நான் போடுறேன் பாருங்கள். அதே அந்த மெமரிஸ் அப்படியே திருப்பி வந்துட்டுருக்கு. இதே மாதிரி ஒரு 8 பேர் போனோம், 8 பைக்கில் போனோம். இதே மாதிரி தான் போனோம். ஜாக் ஃபால்ஸுக்கு வந்து 370 சம்திங் ஆட் கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து இப்போ வந்து ஷிமோகா போய் போகிற ரூட்டு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப சின்ன ரோடு. ஸோ 8 பேர் பைலப் பண்ணி கோஆர்டினேட்டாக போகிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போது தாவங்கிரி அந்த வழியாகவே போகலான்னு பிளான் போட்டிருக்கோம். அதுலேருந்து டைவர்ஷன் எடுத்து ஜாக் ஃபால்ஸ் போகிறோம். கைஸ் பாருங்கள், 6 வேஸாக இருக்குது. ஆனால் எவ்வளோ பேட்ச் இருக்குது, எவ்வளோ போத் ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். எப்படி ஓட்டுறான் பாருங்க அவன், ஜாலியாக அவங்க அப்பா ஓட்டுற ரோடு மாதிரி. லைஃப்பில் இப்படி ஒரு ஒஸ்ட்டு ஹைவேஸை பார்த்ததே கிடையாது. ஒஸ்ட்டுக்கு பாருங்கள், 6 வேஸ் ரோடா அது, எதுக்கிட்ட ஹைவேஸ் டோல்லாம் கரெக்ட் பண்ணுறீங்க? அங்கே பாருங்கள், கண்ணு கட்டின தூரம் வரையும் ஒரே பிளைனாக இருக்குது. ஆக்சுவலாக கொஞ்சம் மேலே இருக்கும், மரம்லாம் கீழே இருக்குது. இது ரொம்ப அழகாக தெரியுது. தென்னை மரத்தோட டாப்லாம் வந்து ஃபுல்லாக கடைசி வரையும் தென்னை மரத்தோட டாப் மட்டும் தெரியுது. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் பாய்ஸ் 3 பேரும் ஒன்றா வராங்க. பாய்ஸ் வந்து இப்போ ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் அங்கேருந்து க்ரூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளேஸ் நல்லா ரொம்ப அழகாக இருந்துச்சு மேடம், பாருங்களேன். ஆனால் நாங்கள் நிப்பாட்டினோன்னு வெயில் அடிக்குது, வராங்கன்னு நினைக்கிறேன். ராயல் என்ஃபீல்ட் பாய்ஸ் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். அங்கே போய் தான் பார்க்குறாங்களே. கிளம்பியாச்சு. ஸோ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அதே ஸ்பீடு அதே டைம் தான் ஆகும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் 50 கிலோமீட்டர்ஸ்க்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க ரைடு. ஐ ஃபீல் வெரி வெரி ஹாப்பி. எனக்கு வந்து நிஜமாமே ரொம்ப இன்ஸ்பயர்டாக இருக்குது இவனோட ரைடு. ஏன்னா அவன் வந்து ஒரு ஸ்டார் சிட்டி தான் வச்சுருக்கான். தப்பாக சொல்லலை, ஸ்டார் சிட்டி பைக்கு. ஆனால் வந்து சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் இருந்தான். பேசிக்காக தான் சொன்னேன், இந்த மாதிரி ஆர்பிஎம்மில் கியர் மாத்திரம் இத்தனை கியரில் வா, இந்த கேப்பில் வா. ஒரு சில ரைடை நம்ம குரூப் ரைடில் டிப்ஸ் சொல்லுவோம்ல, அதெல்லாம் சொன்னேன். பக்காவாக ஓட்டுறான், ரொம்ப நீட்டாக இருக்குது. மெனுவோஸ்லாம் ரொம்ப நீட்டாக பண்ணுறான். அதோட இது என் தம்பி எனக்கு தெரியாமல் அவ்வளோ இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கான், வண்டி எடுத்துகிட்டு கேஸ் மாட்டிட்டு. இவன் என்ன நல்லா ஓட்டுறான், ரெகுலராக ஓட்டுறான், அது மாதிரி ஓட்டுறான்னு கேட்குறேன். ஃபோட்டோலாம் காட்டுறான். அட பாவி சண்டாளா, உடனே நல்லவன் எங்கேயுமே போனது கிடையாதுன்னு சொல்லி நான் ரைடு கூப்பிட்டு வந்துட்டு இருக்கேனடா. ஸோ மழை பெய்கிற மாதிரி இருக்குது. க்ளவுட்ஸ் பாருங்கள். வணக்கண்டா மாப்பிள்ள, ரோசட்டை போட்டு நடு ரோட்டில் இருந்து வந்து ஷெல்லில் வந்து நாங்கள் வந்து ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறோம். எனக்கும் ஃபியூவல் பண்ணணும், அதனால் ஃபியூவல் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சாப்பிட்ணும். எனக்கும் பசிக்குது. லைட்டாக ஏதாச்சும் ரெஃப்ரெஷ்மெண்ட் வச்சுட்டு அப்படியே திருப்பி கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ இட்ஸ் அரௌண்ட் 10 மணி ஆயிடுச்சு. வெரி பியூட்டிஃபுல். என்ன இப்போ ஒரு ஸ்ட்ரீட் ட்ரிபிள் நிற்கிது. ஸ்ட்ரீட் ட்ரிபிளுக்கு இந்த டயர் வந்து ஒரு ஒஸ்ட் டயர் தான். ஸோ எஸ், இங்கேருந்து கிளம்ப போகிறோம். நாய்ஸ், அந்த மலையை பாருங்களேன், செம்ம அழகாக இருக்குது. இங்கிட்டு ஃபுல்லாக பாருங்கள் டார்க் க்ரீனு, அங்கிட்டு ஃபுல்லாக லைட் க்ரீனு. நான் முடிஞ்சால் அதை ஜூம் பண்ணி உங்களுக்கு போடுறேன். நான் இங்கே ஒரு ஆர்டிஃபிஷியல் ராக் மவுண்டன் மாதிரி ஒன்று செஞ்சுருக்காங்க. ஓய் சாய்பாபா, ஒரு நல்ல இது இல்லை பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது. செஞ்சு முடிக்கலையா நான் தெரில. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக சன்ஃப்ளவர், செம்ம சன்ஃப்ளவர், பின்னாடி விண்மில்லு, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. நைஸ், உங்கள் அழகான இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்கோம். பாருங்கள் செம்ம அழகாக இருக்குல்ல, இந்த விண்மில் அண்ட் இந்த மூஞ்சிகள் சூப்பராக இருக்குல்ல.
ஸோ ட்ரோன் ஷாட் எடுத்துகிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுது பாருங்களேன். கொஞ்சம் வாஷ்ரூம் போக வேண்டிய வேலை இருக்குது. நேச்சர் காலிங். இயற்கை அழைத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ திருப்பி கிளம்பிட்டோம். முன்னாடி பாருங்கள் அப்படியே வந்து பிளாக் க்ளவுட்ஸாக இருக்குது. அப்படியே வெதர் பாருங்கள் மாறிட்டுருக்கு. லைட்டாக தூரிச்சு இப்போது. ஆனால் காற்று வந்து பயங்கரமாக அடிக்கிறதுனால மலையை கடைச்சி விட்டுட்டே இருக்காது. ஏதோ ஒரு தாபாவில் இப்போ தாண்டி நிப்பாட்டியிருக்காங்க போல். ஸோ வந்து இங்கே ஒரு தாபாவுக்கு வந்திருக்கோம். ஸோ தாபா ஸ்டைலில் உட்காந்து சாப்பிட்டுருக்கோம். ஸோ நானும் இதே தான் சொல்லியிருக்கேன். இவங்க பரோட்டா சொல்லியிருக்காங்க. பரோட்டாவா நானா ரொட்டி சொல்லியிருக்கானுங்க. நானும் ரொட்டி தான் சொல்லியிருக்கேன். ரொட்டினா நான் இது இல்லைம்மா மைதாலையாக இருக்கும். சரி ஓகே. இவங்க வந்து இதே தான் நானும் சொல்லியிருக்கோம். ஸோ சாப்பிட்டுட்டு இப்போ டைம் என்ன டைம் 1:34. ஏய் பூனைக்குட்டி, பூனைக்குட்டி அழகா இருக்குல்ல? என்ன வெக்கப்படுறியா ரொம்ப? நம்மளால அதில் உட்காந்து சாப்பிட முடியாது ரைடிங் பேண்ட்டை போட்டு. அதனால் வந்து இப்போ இங்கே உட்காந்து தான் சாப்பிட போகிறோம். ஓ சால்ட் அண்ட் பெப்பர் கலந்தே இருக்குது. ஐயோ இல்லை சால்ட்டு மட்டும்தான். இந்த கலர் இருக்குது சால்ட்டு. டைரக்ட்லி ஃப்ரம் கடல். சம பசியில் இருக்கேன். காலையில் ஒரு ஒஸ்ட்டு சாம்பார் மன உளைச்சலில் இருக்கேன் நான். சாப்பிட்டு கிளம்பியாச்சு. அது ஒரு சாப்பாடே கிடையாது. ஒஸ்ட்டு சாப்பா. என்னன்னா கல் உப்பு போட்டு ஃப்ரைட் ரைஸ் செய்கிறானுங்க. அப்படியே கட்டியாக உப்பு கரிச்சு போயிருந்து. ரொட்டியில் உப்பே இல்லை. அதே மாதிரி தாபானா எல்லோரும் தூங்க விடுவாங்க. கட்டில் போட்டுருங்க. தூங்க விட மாட்டுறாங்க. கேட்டால் ஓனர் வந்து பார்ப்பாரு கேமராவில் அப்படிங்க. இதெல்லாம் கொடுமையாக இருக்குது. தாபாவுக்கு வரதே யூஸ்வலாக மோஸ்ட்லி வந்து ரைடர்ஸ்லாம் வந்து தாபாவுக்கு வரதே சரி ஓகே ரெஸ்ட் எடுக்கலாம், ஒரு சின்ன நேப் எடுக்கலாம் தான் வருவாங்க. பைத்தியக்காரலாம் இருக்கானுங்க. இதே மாதிரி கோவாவில் ஒரு வாட்டி நம்ம கண்ணன் ப்ரோக்கும் ஆகிருக்கு இதே மாதிரி. கைஸ் அங்கே தண்ணியை பாருங்கள். அப்படியே வெள்ளத்தில் அடிச்சுட்டு வர மாதிரி தண்ணி வருது. ஆரஞ்சு கலரில் இருக்குது தண்ணி. அப்படியே மண் அடிச்சுட்டு அப்படி வருது தண்ணி. காய்ஸ் இப்போ அந்த ஹைவேஸ்லேருந்து கீழே இறங்கி சிர்சி போகிற கார்வார் இந்த ரோடு போகிற ரோட்டில் எடுத்துக்கணும். ஸோ அதெல்லாம் ஜாக் ஃபால்ஸ் இருக்குது. ரோடு பாருங்கள் செம சீனிக்காக இருக்குது. அழகாக இருக்குல்ல? நைஸ் அழகாக இருக்குது. அங்கே கருப்பு மேகம் ஃபுல்லாக பச்சையாக இருக்குது. இங்கே வர குட்டையாக பாக்கு மரம். இது வந்து பாக்கு மரம் வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ காய்ஸ் ஸ்டேட் ஹைவேஸ் பிடிச்சாச்சு. ஸோ இனிமேல் ரோடு இப்படி தான் இருக்கும்னு நம்புவோம். ஆக்சுவலாக இது நான் யூஸ்வலாக வர ரூட்டு கிடையாது. இது வேறு ஏதோ ரூட் வழியாக தான் வர மாதிரி இருக்குது. காய்ஸ் இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஜாக் ஃபால்ஸுக்கு. இந்த பிளேஸ் நல்லா இருந்துச்சு. நிப்பாட்டினோம். பார்க்க அழகாக இருக்குல்ல? ஆனால் சாக்கடை தண்ணி. ஸோ போகலாம். இந்த ரோடு செம்ம ட்விஸ்டிஸாக இருக்குது. அழகாக இருக்குது. இன்னும் அங்கே மழை இருக்குது. இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி ஒழிஞ்சு விடுதுன்னு. அப்பாடி கைஸ் மழை அடித்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. கேமரா கழட்டி உள்ளே வச்சுடலாம். கைஸ் இப்போ ஜாக் ஃபால்ஸ் வந்தாச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அங்கே ஆக்சுவலாக இருக்குது அது தெரியாது. நான் அங்கிட்டு போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே தான் ஃபஸ்ட் நாங்கள் பார்க் பண்ணோம். ஸோ அப்படியே இங்கே நாங்கள் வந்து அப்படியே காட்டுறேன். அங்கே பாருங்கள் செமையாக இருக்குல்ல? நான் அடுத்த ஜூம் லென்ஸ் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சொல்லுவேன் ஏன்னா நான் வச்சுருக்கேன்.
ஸோ இப்போ வந்து இங்கேருந்து அடுத்து முருடேஸ்வர் போனோம். முருடேஸ்வர் எங்களால் இன்றைக்குள்ளே போக முடியுமான்னு தெரியல, பட் ஸ்டில் நாங்கள் வந்து ட்ரை பண்ணணும். ஏன்னா இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, நைட் ட்ரைவ் தான் இருக்கும். ஸோ முருடேஸ்வர் பார்த்து சன்ரைஸ் பார்க்க முடியும், சன்செட் பார்க்க முடியாது இன்றைக்கி. ஏன்னா ஆல்ரெடி க்ளவுடியாக தான் இருக்குது, அதனால் அது சான்சஸ் இல்லை. அதனால் போயிட்டு சிவன் மட்டும் பார்த்துட்டு இப்போ அங்கேயே தங்குறதா, இல்லை கேம்ப் பண்ணுறதா, இல்லை வந்து ரூம் எடுக்கிறதா நாங்கள் போய் யோசிக்கணும். ஸோ ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள். ஸோ கைஸ் இப்போ இங்கேருந்து கிளம்பியாச்சு. டைம் வந்து 6:50. ஸோ இந்த நைட்டு வந்து இந்த ரோட்டில் வந்து நாங்கள் ஓட்டிகிட்டு தான் போக போகிறோம். எந்த இடம் போக போகிறோன்னா ஹோனாவர், அந்த இடம் பேர் ஹோனாவர். அங்கே போயிட்டு நாங்கள் வந்து முருடேஸ்வர் போகிறதா இல்லை கோகர்ணா போகிறதா நாங்கள் பிளான் பண்ண போகிறோம். ஸோ எஸ், இந்த பிரிட்ஜ் தான் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அப்படியே அந்த சீனும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த இடம் ஃபுல்லாக. இவ்வளோ அழகாக இருக்க முடியுமா ஒரு இடம்? ஸோ ட்ரோன் ஷாட் இங்கே எடுக்கிறதா அங்கே எடுக்கிறதா கேட்டார். 2 சைடு எடுக்க வேண்டியதான், ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ கேஸ் ஆக்சுவலாக ரைட்டில் போனால் பெங்களூரு, ஷிமோகா போய் ரைட்டில் போனால் பெங்களூர். ஆக்சுவலாக ரொம்ப லோன்லியான ரோடாக இருக்குது. இப்போ போகும்போது எவ்வளோ டிராஃபிக்காக இருந்துச்சு, வரும்போது பாருங்களேன் எவ்வளோ லோன்லியாக இருக்குன்னு. மழை எப்படி பெய்யுது பாருங்க, செம்ம மழை பெய்யுதுங்க. ரெக்கார்ட் பண்ணவும் பயமாக இருக்குது, இருந்தாலும் கேப்சர் பண்ணி காட்டணுன்னு வேறு தோணுது. கடைசி ஒரு 20 கிலோமீட்டரில் போய் இப்படி அடிச்சு பெய்யுது. செம்ம மழைங்க.